Hello Justice, welcome back to Just Medmissionல கெமிஸ்ட்ரியில் ரெண்டு சாப்டர் கம்ப்ளீட் ஆயிருச்சு. ஒன்று வந்து மோல் கான்செப்ட், இன்னொன்று வந்து அட்டாமிக் ஸ்ட்ரக்சர். இந்த ரெண்டு சாப்டர் டன் அண்ட் டஸ்டடாக எல்லா டாப்பிக்கையும் கவர் பண்ணி கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அதுக்கான நோட்ஸ் வந்து டெலகிராம் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம், பார்த்துக்கோங்க. நீங்களும் உங்கள் நோட்ஸ் எழுதிருக்கீங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து சக்ஸஸ்ஃபுல்லி நம்ம 2 சாப்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து தேர்ட் சாப்டர் என்னன்னா பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ். ஓகேவா? இது கொஞ்சம் இது முழுக்கவே ஒரு தியரி பேஸ்டு சாப்டர், ஃபுல்லாக தியரி தான். ஸோ நீங்கள் நிறைய இது ஞாபகம் வச்சுக்க மாதிரி தான் கேஸ் வரும். ஸோ இதுக்கு என்ன நான் இந்த லெசன் எப்படி நடத்தலாம்னு பிளான் பண்ணி வச்சுருக்கேன்னா, நான் உங்களுக்கு ஒரு நோட்ஸ் மாதிரியும் கொடுத்துருவேன். அது போக இந்த என்சிஆர்டியும் ரீட் பண்ணலான்னு சொல்லி பிளான் வச்சுருக்கேன். ஸோ இது ரெண்டுமே சைமல்டேனியஸாக மாற்றி மாற்றி பண்ணலான்னு சொல்லி ஒரு ஐடியா வச்சுருக்கேன். ஸோ ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கேன். ஸோ ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ். ஸோ இது நீங்கள் உங்களுக்கு ஆல்ரெடி மேஜராக தெரியும்னு நினைக்கேன். ஸோ நம்ம இருந்தாலும் நம்ம டீட்டெயிலாக வழக்கம் போல் பார்த்துருவோம். ஸோ இது வெல்கம் டு பார்ட் 1. ஸோ பார்ட் 1 ஆரம்பிக்கலாமா வீடியோவை? ஓகே, ஃபஸ்ட்டு வந்து என்சிஆர்டியில் ரீடிங் இந்த இன்ட்ரடக்ஷன்ல இருந்தே ஆரம்பிப்போம். ஸோ வந்து உங்களுக்கு என்சிஆர்டி அதுக்கப்புறம் டெலகிராமில் அப்லோட் பண்ணும்போது அதையும் மெர்ச் பண்ணி அனுப்பிச்சிடுவேன். ஸோ ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஓகே, கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ் அண்ட் பீரியாடிசிட்டி இன் ப்ராப்பர்ட்டிஸ். ஓகே, ஃபஸ்ட்டு இதில் நம்ம என்சிஆர்டியில் கொடுத்துருக்க டாபிக் வந்து ஒய் டு வி நீட் டு கிளாஸிஃபை எலமெண்ட்ஸ். ப்ரோ, ஃபஸ்ட்டு எதுக்கு வந்து எலமெண்ட்ஸ் வந்து கிளாஸிஃபை பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இப்போதைக்கு நம்ம இப்போ மாடர்ன் பீரியாடிக் டேபிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 118 எலமெண்ட்ஸ் இருக்கு. இப்போ இந்த 118 எலமெண்ட்ஸையும் நீங்க ஒவ்வொன்றா படிச்சு அது அது என்ன ப்ராப்பர்ட்டி, அதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்ன, வேலன்சி என்ன அப்படின்னு சொல்லி நீங்க ஒவ்வொன்றா அதோட ப்ராப்பர்ட்டிஸ்லாம் படிச்சுட்டு இருந்தீங்கன்னா இட்ஸ் டைம் வேஸ்ட் ப்ராசஸ், ரொம்ப பெரிய ப்ராசஸ். உங்களுக்கு வந்து படிக்கிறதுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். இதுவே நீங்கள் அதை வந்து ஒரு கிளாசிஃபிகேஷன் மாதிரி ஒரு குரூப் வைஸாக இதுக்கெலாம் ஒரு சிமிலர் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குப்பா, இதுக்கெலாம் இப்படி ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு, இந்த ப்ராப்பர்ட்டிஸில் உள்ள எலமெண்ட்ஸ்லாம் இந்த குரூப்பில் வரும், இது இப்படிப்பட்ட ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறதெல்லாம் இந்த குரூப்பில் வரும் அப்படின்னு சொல்லி நீங்கள் தனியாக பிரிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபர்தராக அதை குரூப் வைஸ் லேர்ன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ அதனால தான் வந்து பீரியாடிக் இப்போ இருக்கிற மாடர்ன் பீரியாட் டேபிளில் இது எஸ் பிளாக்கு, இது டி பிளாக்கு, பி பிளாக்கு, எஃப் பிளாக்கு அப்படின்னு சொல்லி தனித்தனியாக பிரிச்சுட்டாங்க. ஸோ நீங்கள் இதில் ஒவ்வொரு குரூப்பாக எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த குரூப்பில் உள்ள எல்லா எலமெண்ட்ஸுக்கும் ஒரு சிமிலர் டைப் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும், இதுக்கெல்லாம் சிமிலர் டைப்ஸ் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். ஸோ நீங்கள் அந்த தனித்தனி குரூப் படிச்சிட்டிங்கன்னா அதில் உள்ள எல்லா எலமெண்ட்ஸோட ப்ராப்பர்ட்டியும் படித்த மாதிரி. சில எக்ஸப்ஷன்ஸ் இருக்கும், அது தடுக்க முடியாது, அது தனியாக ஃபர்தராக டீட்டெயிலாக சொல்லுவோம். ஸோ அதுக்காண்டி தான் ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டடியை வந்து ஈஸி படுத்துறதுக்காண்டி தான் நம்ம வந்து இந்த மாதிரி எலமெண்ட்ஸ் வந்து கிளாஸிஃபை பண்ணுறோம். எப்படி நீங்கள் வந்து அந்த லிவிங் வேர்ல்டு வை டு வி கிளாஸிஃபை லிவிங் ஆர்கானிசம் இன்டூ கிங்டம், ஸ்பீஷிஸ், அந்த மாதிரி தான் இதுவும். ஓகேவா? ஓகே. ஸோ வந்து ஃபர்ஸ்ட் என்சிஆர்டி நான் வந்து ஒவ்வொன்றா ஹைலைட் பண்ணிடுறேன். ஓகே, we know by now that the elements are the basic units of all types of matter. நமக்கு ஆல்ரெடி தெரியும், ஒரு மேட்டரோட ஃபண்டமெண்டல் பார்ட்டிக்கலே வந்து ஆட்டம் தான். இது வந்து நம்ம ப்ரீவியஸ் அட்டாமிக் ஸ்ட்ரக்சரில் பார்த்துருக்கோம். இன் 1800 ஒன்லி 31 எலமெண்ட்ஸ் வரணும். அப்போ இருந்த காலகட்டத்தில் வெறும் 31 எலமெண்ட்ஸ் தான் இருந்துச்சு. இப்போ 31 எலமெண்ட்ஸ்னால் நீங்கள் ஈஸியாக படிச்சிருவீங்க, ஈஸியாக 30 தானே நான் வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் இதோட நின்றுச்சா? இல்லை. By 1865, the number of identified elements had more than doubled to 63. 1865ல 31 இருந்தது, அப்படியே 63 மாறிடுச்சு. அட் ப்ரெசன்ட் ஆக்சுவலி இது வந்து எல்லோவில் மார்க் பண்ணிக்கிறேன். அட் ப்ரெசன்ட் 114 elements are known. Of them, the recently discovered elements are man-made. ஆக்சுவலி வந்து இந்த 114ங்கிறது வந்து ராங். இது வந்து என்சிஆர்டியோட
ஓல்டு எடிஷன் நினைக்கேன், அதில் அப்படி கொடுத்துருக்காங்க. ஒரு செகண்ட், நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த 114 வந்து 118 ஆயிடுச்சு. இதுக்கு முன்னாடி இருந்த இது மாடர்ன் பீரியாடிக் டேபிளே கொஞ்சம் ஒரு ஒரு ரொம்ப ரீசெண்டாக தான் மாறிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஒரு 10 அந்த இயர்ஸில் வந்து 114 தான் இருந்துச்சு. இப்போ வந்து 118 எலமெண்ட்ஸ் இருக்கு. ஓகேவா? ஓகே. இப்போ வந்து 114 இல்லை 118 எலமெண்ட்ஸ் இருக்கு. ஓகேவா? ஓகே. ஸோ அட் ப்ரெசன்ட் 118 எலமெண்ட்ஸ் ஆர் நோன். ஆஃப் திஸ் அதில் ரீசென்ட்லி டிஸ்கவர்டு எலமெண்ட்ஸ்லாம் வந்து மேன்மேட். அதில் ரீசெண்டாக கண்டுபிடிச்சதெல்லாம் வந்து மேன்மேட் எலமெண்ட்ஸ். ஸோ அது வந்து ஒன்றும் பிரச்சனை. சில இதெல்லாம் அப்படியே நேச்சுரலாக கிடச்சிருக்கும். உதாரணத்துக்கு நான் அதை எடுத்துக்கிறேனே, ஸ்க்ரோலிங், ஒரே ஒரு செகண்ட் கைஸ். இந்த இருக்குதுங்க இல்லையா பீரியாடிக் டேபிள், இது வந்து ஸ்க்ரோல், இதை நீங்கள் எப்படி வச்சு திருப்பி பார்த்துக்கோங்க. இதில் வந்து இப்போ 118 எலமெண்ட்ஸ் பாருங்களேன். இந்த பேஜில் வந்து கரெக்டாக 118 கொடுத்துருக்கான், அந்த பேஜில் வந்து 114 கொடுத்துருக்கான். இது தப்பு. அட் ப்ரெசன்ட் வந்து 118 எலமெண்ட்ஸ் இருக்கு. அது பிரிண்டிங் மிஸ்டேக்னு நினைக்கிறேன். ஓகே. இதுல வந்து இந்த மோஸ்ட்லி இந்த யுரேனியமுக்கு அப்புறம் வர எலமெண்ட்ஸ் இருக்குங்களே, இந்த யுரேனியம்க்கு அப்புறம் உள்ள எலமெண்ட்ஸ்லாம் வந்து இதெல்லாம் வந்து மேன்மேடு, ஹியூமனா கிரியேட் பண்ணது. நேச்சுரல் சோர்ஸ்ல இருந்து இந்த எலமெண்ட்ஸ்லாம் கிடைக்காது. அதுதான் அவங்க சொல்ல வராங்க. Of these, the recently discovered elements are man-made. Efforts to synthesize new elements are continuing. அதே மாதிரி புதுசாக கண்டுபிடிக்கிறதுக்கும் எஃபர்ட்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க. such a large number of elements, it is very difficult to study individually the chemistry of all these elements and their innumerable compounds individually. அதாவது இத்தனை எலமெண்ட்ஸையும் 118 எலமெண்ட்ஸையும் நம்மளால இண்டிவிஜுவலா படிக்க முடியாது. அதுக்கு அந்த 118 எலமெண்ட்ஸும் காம்பவுண்ட்ஸ் ஃபார்ம் ஆகும், மித்த எலமெண்ட் கூட கம்பைன் ஆகி அதையும் நிறைய ஃபார்ம் ஆகும். அதையும் நம்மளால இண்டிவிஜுவலா படிக்க முடியாது. இன்கேஸ் நம்ம ஒரு குரூப் வைஸ் பிரிச்சுட்டோம்னா இந்த குரூப்ல உள்ள எலமெண்ட்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி டைப் ஆஃப் காம்பவுண்ட்ஸ் தான் ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்லி நம்மளால ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணி நம்மளால லேர்ன் பண்ண முடியும். ஸோ அதுக்காண்டி தான் நம்ம வந்து கிளாசிஃபிகேஷன் பண்றோம். ஓகேவா? To ease out the problem, scientists searched for a systematic way to organize their knowledge by classifying the elements. ஓகேவா? Way to organize by classifying the elements. ஸோ இந்த பேஜில் அவ்வளோவா இம்பார்ட்டன்ட் கிடையாது. இது எல்லாம் சும்மா உங்கள் இதுக்காண்டி தான் மார்க் பண்ணிக்கிட்டேன். இது வந்து தேவையில்லை, சும்மா ஜஸ்ட் ரீட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ வந்து நம்ம நெக்ஸ்ட் வந்து நான் இதில் வந்து இந்த ஸ்லைடில் எழுதிட்டு அதுக்கடுத்தது நான் உங்களுக்கு வந்து என்சிஆர்டி ரீட் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ஜெனசிஸ் ஆஃப் பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன். அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, ஹிஸ்ட்ரி ஆஃப் பீரியாடிக் டேபிள். இப்போ இருக்கிற மாடர்ன் பீரியாடிக் டேபிள் இருக்குல்ல, இப்படி சும்மா ரஃபாக அரைஞ்சுங்க. இந்த மாடர்ன் பீரியாடிக் டேபிள் எப்படிலாம் பழைய மாடல் எப்படி அது வந்து எப்படி ஹிஸ்ட்ரி, இதுக்கு முன்னாடி வேற மாதிரி கண்டுபிடிச்சிருப்பாங்க, அதுக்கு முன்னாடி வேற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஹிஸ்ட்ரியை தான் நம்ம வந்து ஜெனசிஸ்ன்னு சொல்லுவோம். அந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன் எப்படிலாம் வந்து ஹிஸ்ட்ரியில் வந்து எலமெண்ட்ஸ் வந்து கிளாஸிஃபை பண்ணாங்கன்னு சொல்லி ஒவ்வொன்றா பார்த்துட்டு நம்ம மாடர்ன் பீரியாடிக்கு போவோம். ஓகேவா? ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு இந்த பீரியாடிக் இந்த எலமெண்ட்ஸ் வந்து இப்படிலாம் கிளாஸிஃபை பண்ணணுங்கிறத தொடக்கி வச்சது வந்து டாபரேனியர். ஸோ டாபரேனியர் தான் ஃபஸ்ட்டு டு இந்த மாதிரி ஒரு ட்ரெண்டு கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ் கொண்டு வரணும்னு சொல்லி ஆரம்பிச்சது. ஸோ ஓகே. ஸோ வந்து இப்போ நம்ம வந்து டாபரேனியர் ட்ரேட் வந்து பார்க்கலாம். ஓகே ஓகே நம்ம இப்போ வந்து இந்த டாபரேனியர் ட்ரேட் வந்து பார்க்கலாம். ஓகே, இந்த
இந்த டாபரேனியர் ட்ரேடு இந்த இவர் கண்டுபிடிச்ச கிளாசிஃபிகேஷன் அந்த டேபிள் இது வந்து இவர் வந்து டேபிள் மாதிரியே கண்டுபிடிச்சிருக்க மாட்டாரு. இவர் ஜஸ்ட் வந்து ட்ரெண்ட்ஸ் அமாங் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலமெண்ட்ஸ், அதாவது இந்த எலமெண்ட்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ்லாம் சிமிலராக இருக்கு அப்படிங்கிறத வச்சு ஒவ்வொரு ஒவ்வொரு எலமெண்ட், அதாவது இவர் வந்து 3 எலமெண்ட் எடுத்திருப்பாரு. இவர் 3 எலமெண்ட்டை வச்சு கிளாசிஃபிகேஷன் பண்ணியிருப்பாரு. இந்த 3 எலமெண்ட்டுக்கு ஒரு டைப் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு, இந்த 3 எலமெண்ட்டுக்கு ஒரு டைப் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குன்னு சொல்லி இந்த ட்ரெண்ட்ஸ் மாதிரி வச்சு கிளாஸிஃபை பண்ணியிருப்பாரு. ஸோ அதுதான் நம்ம வந்து படிக்க போகிறோம். ஓகே, ஸோ இட் இஸ் ஆல்சோ called as law of triads. ஓகேவா? அதாவது இந்த லா ஆஃப் ட்ரையட்ஸ் படி என்ன சொல்ல வர்றாருன்னா, அதாவது இன்னொன்று எழுது. இன் 1800 ஜெர்மன் கெமிஸ்ட், இவர் வந்து ஒரு ஜெர்மன் கெமிஸ்ட், டாபரேனியர் was the first to consider the idea of trends among properties of elements. ஓகேவா? ஸோ இவர் வந்து எப்படி ஆக்சுவலி 1829, ஓகேவா? ஓகே, இவர் வந்து எப்படி கொண்டு வர்றாருன்னா, ஒரு குரூப் ஆஃப் இன் எ குரூப் ஆஃப் 3 எலமெண்ட்ஸ், ஒரு 3 எலமெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டார். in a group of 3 elements in which the middle atom had an atomic weight of ஒரே ஒரு செகண்ட், இதை கொஞ்சம் வேற மாதிரி எழுதுவோமே. அதாவது இவர் என்ன சொன்ன வர்றாருன்னா, இந்த குரூப் ஆஃப் 3 எலமெண்ட்ஸ், ஒரு 3 எலமெண்ட்ஸ் எடுக்கும் போது அதோட அந்த அட்டாமிக் வெயிட் ஆஃப் த மிடில் எலமெண்ட் வந்து இஸ் த ஆவரேஜ் ஆஃப் அதர் 2 எலமெண்ட்ஸ் அட்டாமிக் வெயிட். அதாவது அதர் 2 எலமெண்ட்டோட அட்டாமிக் வெயிட்டை ஆட் பண்ணி நம்ம ஆவரேஜ் டிவைடட் பை 2 போடும் போது மிடில் எலமெண்ட்டோட அட்டாமிக் வெயிட் வந்து அவருக்கு வந்து கிடைச்சிச்சு. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஒரு 3 எலமெண்ட் எடுத்துப்போமே, லித்தியம், சோடியம், பொட்டாசியம். இதோட லித்தியமோட அட்டாமிக் வெயிட் வந்து 7, சோடியமோட அட்டாமிக் வெயிட் வந்து 23, இது வந்து 39 இன் டர்ம்ஸ் ஆஃப் AMUல. ஓகேவா? இப்போ இதுக்கு நீங்க வந்து ஃபர்ஸ்ட் மிடில் உள்ள எலமெண்டோட அட்டாமிக் மாஸ் வந்து அதர் 2ஓட ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ்க்கு வந்து ஈக்குவலா இருக்கும்னு சொன்னேன். ஸோ அப்படின்னா இது ரெண்டுத்துக்கும் ஆவரேஜ் எடுங்க. ஆவரேஜ் எப்படி எடுப்பீங்க? 39 + 7/2 இப்படி தானே எடுப்பீங்க. அப்போ 39 + 7னா 46, 46/2னா 23 வந்துருச்சா? ஸோ இந்த ஒரு குரூப் ஆஃப் 3 எலமெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டா அதோட மிடில் எலமெண்ட்டோட அட்டாமிக் வெயிட் வந்து அதர் 2 எலமெண்ட்ஸோட அட்டாமிக் வெயிட்டுக்கு ஆவரேஜா இருக்கும். அதான் வந்து டாபரேனியர் ட்ரைடு வந்து சொல்ல வர்றாரு. அது மட்டும் இல்லாம ஆல்சோ தி ப்ராப்பர்ட்டிஸ் of the middle element
middle element were in between those of the other two members. இப்படி அட்டாமிக் வெயிட் மட்டும் ஆவரேஜா இல்ல, அந்த மிடில் எலமெண்டோட இந்த மிடில் எலமெண்டோட ப்ராப்பர்ட்டியும் வந்து அதர் டூ எலமெண்ட்ஸோட ப்ராப்பர்ட்டியும் மிடில் எலமெண்டோட ப்ராப்பர்ட்டியும் ஆல்மோஸ்ட் சிமிலரா தான் இருந்துச்சு. இந்த லித்தியம் சோடியமோட ப்ராப்பர்ட்டியும் இந்த சோடியம் மிடில் எலமெண்ட் வந்து சோடியமா, இந்த மிடில் ஆட்டம் சோடியமோட ப்ராப்பர்ட்டி வந்து லித்தியம் மாதிரியும் இருந்துச்சு. அந்த லித்தியம் சோடியம் ரெண்டோட ப்ராப்பர்ட்டிக்கும் இந்த மிடில் எலமெண்டோட ப்ராப்பர்ட்டி வந்து ஒத்து போச்சு. அதனால இப்படி ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் கெமிக்கல் பிஹேவியர், ரியாக்டிவிட்டி அதை வச்சிருக்கலாம். அது மாதிரி இந்த வெயிட்டும் வந்து ஆவரேஜா வர்றதுனால இதெல்லாம் வச்சு கம்பேர் பண்ணும்போது இது மூணும் ஒரு டைப் ஆஃப் குரூப்ல வரும் அப்படின்னு சொல்லி டாபரினியர் ட்ரைடு வந்து சொன்னாரு. இது வந்து ஒரு ட்ரைடு. அதை வச்சுதான் வந்து அவர் வந்து எலமெண்ட்ஸ் வந்து பிரிச்சார், கிளாசிபிகேஷன் மாதிரி. இது மூணு தனி, இது மூணு தனின்னு சொல்லி டாபரினியர் ட்ரைடு வந்து சொன்னார். ஸோ இதை வச்சு ஒரு என்சிஆர்டியில் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1 2 3 9 எலமெண்ட்ஸ்க்கு இந்த மாதிரி ஒரு டயக்ராம் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நான் இங்கே வரைஞ்சிடுறேன் ஒரு செகண்ட். ஸோ ஓகே கேஸ், இது வந்து நான் என்சிஆர்டியில் கொடுத்த அந்த பிக்சர் வந்து அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ வந்து இதான் வந்து டாபரினியர் ட்ரேடுக்கான டயக்ராம். அதாவது இப்போ அவர் வந்து 3 எலமெண்ட்ஸ், லித்தியம் சோடியம் பொட்டாசியம், கால்சியம் ஸ்ட்ரோன்சியம் பேரியம், குளோரின் புரோமின் அயோடின், இந்த மாதிரி 3 ட்ரையட்ஸா வந்து எலமெண்ட்ஸ் வந்து கிளாஸிஃபை பண்ணி பிரிச்சாரு. இப்படி பிரிக்கும் போது இந்த மிடில் எலமெண்டோட அட்டாமிக் வெயிட் வந்து இது மித்த ரெண்டோட அட்டாமிக் வெயிட்டுக்கு வந்து ஆவரேஜா இருந்துச்சு. 7 + 39 46, 46/2 23 ஆவரேஜ். அதே மாதிரி கால்சியம் ஸ்ட்ரோன்சியம் பேரியம் 40 137, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி டிவைடட் பை 2 பாருங்க 88ன்னு வரும். அதே மாதிரி இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி டிவைடட் பை 2 போடுங்க 18 வரும். குளோரின் புரோமின் அயோடின் ஒரு ட்ரையட், கால்சியம் ஸ்ட்ரோன்சியம் பேரியம் ஒரு ட்ரையட், லித்தியம் சோடியம் பொட்டாசியம் ஒரு ட்ரையட். இதே மாதிரி ட்ரையடா வந்து எலமெண்ட்ஸ் வந்து கிளாஸிஃபை பண்ணி பிரிச்சாரு. இது ஒரு குரூப், இது ஒரு குரூப். இதுக்கெல்லாம் இந்த 3 எலமெண்ட்ஸ்க்கும் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் சிமிலர் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிற மாதிரி அவர் வந்து சொல்லி பிரிச்சாரு. சிமிலர் ப்ராப்பர்ட்டிஸ் இல்லாம அவர் மெயினா சொன்னது அட்டாமிக் வெயிட், அந்த பேசிஸ் வச்சு தான், ஆவரேஜ் வச்சு தான் சொன்னாரு. ஓகேவா? பட் இதோட டிமெரிட்ஸ் என்ன, ஏன் இதை வந்து மாடர்ன் பீரியாடிக் டேபிள்ல கொண்டு வரல, இது ஏன் மக்கள் ஏத்துக்கல அப்படின்னா, டிமெரிட்ஸ் it is not applicable to DNF block elements. உங்களுக்கு DNF block elementsனா என்னன்னு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மிடில் எலமெண்ட்ஸ் உள்ளது. அதே மாதிரி all the known elements could not be arranged in triads. எல்லா எலமெண்ட்ஸையும் இந்த மாதிரி ட்ரையட்ஸ் மாதிரி வச்சு பிரித்து நம்மளால வைக்க முடியாது. அதாவது மிடில் எலமெண்ட்டோட அட்டாமிக் மாஸ் அதர் டூ எதுக்கு ஆவரேஜாக இருக்குன்னு சொல்லி எல்லா இதுக்குமே இது வந்து சூட் ஆகலை. சிமிலர் இன்கேஸ் சிமிலர் ப்ராப்பர்ட்டிஸில் உள்ள குரூப் ஆஃப் எலமெண்ட்ஸுக்குமே இந்த மாதிரி ஆவரேஜ் எடுத்தால் அந்த அட்டாமிக் மாஸ் வருமானங்கிறது எல்லாத்துக்குமே ஒத்து போல. சில கேஸ்க்கு இந்த 3 எக்ஸாம்பிளுக்கு ஒத்து போச்சு. ஸோ இவரோட இது வந்து ரொம்ப லிமிட்டடாக தான் இருக்கு. ஸோ இது வந்து நம்மளால வந்து பீரியாடிக் இதில் வந்து யூஸ் பண்ணி நம்ம எல்லா எலமெண்ட்ஸையும் வந்து கிளாஸிஃபை பண்ணிட முடியாது, அது வந்து தப்பாயிரும். ஸோ அதனால இந்த லா வந்து டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. ஓகேவா? பட் இருந்தாலும் ஏன் ப்ரோ படிக்கிறோம்னு கேட்டிங்கன்னா வேற வழி இல்லை, இவர் கண்டுபிடிச்சதுனால நம்ம இதை படிச்சு தான் ஆகணும். ஸோ வந்து இதான் லா ஆஃப் ட்ரையட்ஸ். லா ஆஃப் ட்ரையட்ஸ்னா 3 இதை வச்சு தான் அவர் வந்து சொன்னார்.
ஓகேவா? இது வந்து என்சிஆர்டியில் கொடுத்த வந்து எக்ஸாம்பிள். ஸோ வந்து நான் வச்சுக்கோங்க. இப்போ சப்போஸ் கொஸ்டின்ல வந்து டாபரினியர் ட்ரையடு எடுத்த செட்ஸ்லாம் என்ன அப்படின்னு கேட்டு ஆப்ஷன்ல வந்து லித்தியம், சோடியம், பொட்டாசியம், இன்னொரு ஆப்ஷன்ல வந்து லித்தியம், ஸ்ட்ரான்சியம், கால்சியம், அந்த மாதிரி வந்து ஜம்பிள் பண்ணி கொடுக்க சான்ஸ் இருக்கு. ஸோ இந்த ஆர்டரை கரெக்டாக நான் வச்சுக்கோங்க. கால்சியம், ஸ்ட்ரான்சியம், பேரியம் ஒரு குரூப்பு, குளோரின், புரோமின், அயோடின் ஒரு குரூப்பு, லித்தியம், சோடியம், பொட்டாசியம் ஒரு குரூப்பு. இது கொஞ்சம் ஈஸியாக நான் வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் இதுவும் மூணாவது இதுவும் இது கொஞ்சம் நான் வச்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஸோ நான் வச்சுக்கோங்க கால்சியம், ஸ்ட்ரான்சியம், பேரியம். ஓகேவா? ஸோ இதான் வந்து டாபரேனியர் ட்ரேட். ஸோ வந்து இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட் எலமெண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி கிளாஸிஃபை பண்ணணும்னு ஒரு ஐடியாக்குள்ள கொண்டு வந்தவர் வந்து டாபரேனியர் தான். நெக்ஸ்ட் அட்டம்ப்ட் பண்ணவர் வந்து இவர் பேரே எனக்கு கொஞ்சம் வாயில நுழையாது. ஏஇபி டி சானுக்ரோட்டிஸ். ஓகேவா? அது எப்படினாலும் அவரை வந்து ப்ரொனவுன்ஸ் படிக்கோங்க. ஓகே. இவர் தான் வந்து நெக்ஸ்ட் அட்டம் பண்ணது. இன் 1862 he arranged the known elements. அப்போ வரைக்கும் அந்த காலத்துல இந்த 1862ல தெரிஞ்ச எலமெண்ட்ஸை he arranged the known elements on the basis of increasing order of atomic weight, weights, and made a cylindrical table of elements. ஸோ இதில் நீங்கள் இம்பார்ட்டண்ட்டாக நான் வச்சுக்கணும்னா என்ன தெரியுமா? இவர் கண்டுபிடிச்ச பீரியாடிக் டேபிள் வந்து பேஸ்ட் ஆன் அட்டாமிக் வெயிட். இல்லை, இது எப்படி சொல்றதோட ஒரு இம்பார்ட்டண்ட்டை ஹைலைட் பண்ற மாதிரி பண்ணிடுவா. இவர் தான் ஃபர்ஸ்ட் இந்த சிலிண்ட்ரிக்கல் ஒரு புது விதமா சிலிண்ட்ரிக்கல் ஃபார்ம் ஆஃப் பீரியாடிக் டேபிளை வந்து கொஞ்சம் டார்க்காக ஹைலைட் பண்ணி சிலிண்ட்ரிக்கல் ஃபார்ம் ஆஃப் பீரியாடிக் டேபிளை கண்டுபிடிச்சவர் யாருன்னு கேட்டாங்கன்னா ஏபிடி சான்க்ரோட்டிஸ். இவர் வந்து எப்படி ஆர்டர்ல வந்து கண்டுபிடிச்சாருன்னா இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் அட்டாமிக் வெயிட்ஸ். அட்டாமிக் based on atomic weight. இவர் கண்டுபிடிச்ச வந்து பீரியாடிக் சிலிண்ட்ரிக்கல் ஃபார்ம் ஆஃப் பீரியாடிக் டேபிள் வந்து பேஸ்ட் ஆன் வந்து அட்டாமிக் வெயிட். இது வந்து ஜேஇல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஓகேவா? ஸோ வந்து இது வந்து நான் வச்சுக்கோங்க. இது வந்து ஏதோ ஒரு ஜேஇ இயர்ல வந்து கேட்டாங்க. ஏபிடி சானக்ரோட்டிஸோட சிலிண்ட்ரிக்கல் ஃபார்ம் ஆஃப் பீரியாடிக் டேபிள் வந்து எந்த பேசிஸ் வச்சு அவர் வந்து கிளாஸிஃபை பண்ணி அந்த மாதிரி டேபிள் உருவாக்குனாருன்னு கேட்டாங்கன்னா இஸ் பேஸ்ட் ஆன் அட்டாமிக் வெயிட் வச்சு தான் அந்த டேபிளை வந்து அவர் வந்து உருவாக்குனாரு. ஓகேவா? ஸோ பட் this
form of table is not widely accepted. இது வந்து ரொம்ப பெருசா பேசப்படல. ஸோ இவரோட டேபிள் வந்து இப்படி தான் இருந்துச்சு கைஸ். நான் உங்களுக்காண்டி ஒரு டயக்ராம் மாதிரி இந்த சிலிண்ட்ரிக்கலாக இருக்கா. ஸோ இவர் வந்து இப்படி இன்க்ரீசிங் அட்டாமிக் வெயிட் வச்சு எலமெண்ட்ஸ் வந்து கிளாஸிஃபை பண்ணி இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் எலமெண்ட்ஸை வச்சு ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஃபார்மில் எலமெண்ட்ஸை கிளாஸிஃபை பண்ணி பீரியாடிக் டேபிளில் வச்சார். ரொம்ப டீட்டெயிலாக போக தேவையில்ல, ஜஸ்ட் வந்து நான் வச்சுக்கணும் யார் வந்து சிலிண்ட்ரிக்கல் ஃபார்ம் ஆஃப் பீரியாடிக் டேபிள் கண்டுபிடிச்சாரு, எந்த பேசிஸில் வச்சு கண்டுபிடிச்சாரு, அது மட்டும் உங்களுக்கு வந்து தெரிஞ்சால் போதும். ஸோ இது வந்து உங்கள் ரெஃபரன்ஸ்க்காண்டி வச்சுருக்கேன். ஸோ இதுக்கு மேலே ரொம்ப டீப்பாக போக தேவையில்லை. ஓகேவா? ஓகே. ஸோ வந்து இது வந்து டாபரேனியர் ட்ரேட், இது வந்து ஏபிடி சான்க்ரோட்டிஸோட டேபிள். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து லா ஆஃப் ஆக்டேவ்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்சிஆர்டியை வந்து மார்க் பண்ணிடுவோமா? அப்போதான் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஓகே, டக்கு டக்குன்னு மார்க் பண்ணிடலாம். ஏன்னா ஏற்கனவே எல்லா பாயிண்ட்ஸும் என்சிஆர்டியில் தான் கவர் பண்ணுறேன் ஆல்ரெடி. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. German chemist Dobernier in early genesis of periodic classification history. Okay, in early was the first to consider. இவர் தான் ஃபர்ஸ்ட் ட்ரெண்ட்ஸ் அமாங் பீரியாடிக். இது வந்து மேபி ஒரு எம்சிக்யூவா கேட்கறதுக்கான சான்ஸ் இருக்கு. இவர் தான் ஃபர்ஸ்ட் இந்த ஐடியா ஆஃப் ட்ரெண்ட்ஸ் அமாங் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலமெண்ட்ஸ் அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் ஐடியா கொண்டு வந்தது டாபரேனியர் தான். இந்த மாதிரி ட்ரெண்ட்ஸ் வச்சு எலமெண்ட்ஸ் வந்து கிளாஸிஃபை பண்ணலாங்கிறது. ஓகே, in 1829 இவர் வந்து ஃபர்ஸ்ட் 1800 ஐடியா வந்துச்சு. அடுத்த 29 வருஷம் கழிச்சு தான் வந்து இந்த மாதிரி பண்ணலான்ங்கிற ஸ்டெப்புக்கே அவர் வந்து முன் வந்தார். ஓகே, by 1829 he noted a similarity among the physical and chemical properties of several group of 3 elements triads. Similarity in physical and chemical properties of triads. In each case he noticed that the middle element of each triad had an atomic weight about halfway between the atomic weights of the other two. அதாவது ஆவரேஜ் ஒரு 3 XYZ இப்படி 3 எலமெண்ட் இருந்துச்சுன்னா இந்த அட்டாமிக் வெயிட் ஆஃப் Y வந்து எக்ஸோட அட்டாமிக் வெயிட் பிளஸ் ஒய்யோட அட்டாமிக் வெயிட் டிவைடட் பை 2 இப்படி இருந்துச்சு. ஸோ இதுதான் வந்து லா ஆஃப் ட்ரைட்ஸ் வந்து சொல்ல வராங்க. ஓகேவா? ஓகே. ஆல்சோ தி ப்ராப்பர்ட்டிஸ், ஆல்சோ அந்த ப்ராப்பர்ட்டிஸும் வந்து மிடில் எலமெண்ட் வேர் இன் பிட்வீன் தோஸ் ஆஃப் தி அதர் 2 எலமெண்ட்ஸ். பட் வந்து இது வந்து மோஸ்ட்லி வந்து சம் எலமெண்ட்ஸுக்கு தான் அப்ளிகபிள். மெஜாரிட்டி ஆஃப் த எலமெண்ட்ஸ் வந்து இதுக்கு வந்து அப்ளிகபிள் ஆகாது. ஸோ அதனால இந்த லா ஆஃப் ட்ரைட்ஸை வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஓகே, ஸோ த நெக்ஸ்ட் ரிப்போர்ட்டட் அட்டெம்ப்ட் டு கிளாஸிஃபை எலமெண்ட்ஸ் வாஸ் மேட் பை எ ஃப்ரெஞ்ச் ஜியாலஜிஸ்ட். அப்படிலாம் நான் வச்சுக்கணும் அவசியம் இல்லை, இது மட்டும் சும்மா இயர்லாம் கேட்க மாட்டாங்க. ஸோ எந்த சயின்டிஸ்ட் அப்படின்னு வேணா கேட்க சான்ஸ் இருக்கு. ஓகேவா? ஏபிடி சான்க்ரோட்டிஸ் in 1860 he arranged the known elements. அப்போ அவருக்கு தெரிஞ்ச எலமெண்ட்ஸை in order of increasing atomic weights and made a cylindrical table of elements to display the periodic recurrence of properties. ஓகேவா? அதாவது இந்த பீரியாடிக் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து சிலிண்ட்ரிக்கல் ஃபார்ம்ல வச்சு எப்படி வந்து ஒவ்வொரு எலமெண்ட்ஸ் இன்னொரு எலமெண்ட்ஸ் லிங்க் ஆகுதுன்னு சொல்லி சிலிண்ட்ரிக்கல் ஃபார்ம்ல வச்சு அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாரு. பட் இட் இஸ் நாட் பெய்ட் மச் அட்டென்ஷன். அதாவது இதுக்கு வந்து அவ்வளவா யாரும் ஆதரவு தரல. ஸோ அதனால இதை வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. இதில் வந்து நீங்கள் முக்கியமாக நான் சொன்ன மாதிரி ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னன்னா, increasing atomic weights and made a cylindrical table of elements. ஓகேவா? இது வந்து JEE means PYQ. ஓகேவா? ஏபிடி ஜானக்ரோட்டிஸ் வந்து அட்டாமிக் வெயிட்ங்கிற பேசிஸ் வச்சு தான் வந்து எலமெண்ட்ஸ் வந்து கிளாஸிஃபை பண்ணாரு. ஸோ வந்து இவ்வளோதான் ஹைலைட் பண்ண வேண்டியது, வேற எதுவும் தேவையில்லை. ஓகேவா? ஸோ நம்ம நெக்ஸ்ட் வந்து லா ஆஃப் ஆக்டேவ்ஸ் பார்த்துருவோம். ஓகே,
இப்படியே கண்டினியூ பண்ணலாம்னு நினைக்கிறேன். இது உங்களுக்கு இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட்ல வந்து ஓகேன்னு சொல்லுங்க. இல்லாட்டி இதை மாற்றணும்னா சொல்லுங்க, அடுத்ததுல இருந்து மாத்திக்கலாம். ஏன்னா வந்து எனக்கே இது வந்து எப்படி போகணும்னு, ஏன்னா இது வந்து ரொம்ப தியரிட்டிக்கல் பேஸ்ட் சாப்டர். இது இந்த மாதிரி என்சிஆர்டியும் ரீட் பண்றது ரொம்ப முக்கியம். அது மாதிரி வந்து இந்த மாதிரி நான் எழுதியிருக்கிறது கூட கொஞ்சம் லாங்காக தான் எழுதிட்டேன். இதோட ரொம்ப ஷார்ட்டாக எழுதுனீங்கன்னா உங்களுக்கு வந்து பின்னாடி ரிவைஸ் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு நோட்ஸும் கொடுக்கணும், இதுவும் இது பண்ணணும் தான் என்னோட மெயின் மோட்டோ. ஸோ அதனால தான் இப்படி மாற்றி மாற்றி பண்ணுறேன். இது ஓகேனா வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், இல்லாட்டி அடுத்த இதில் வந்து நம்ம வேறு மாதிரி யோசிச்சு ட்ரை பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து லா ஆஃப் ஆக்டேவ்ஸ். இது இந்த லா ஆஃப் ஆக்டேவ்ஸ் வந்து கண்டுபிடிச்சவர் வந்து பை ஜான் அலெக்சாண்டர் நியூலாண்ட்ஸ் இன் 1865. இயர் வந்து நான் சும்மா என்சிஆர்டியில் கொடுத்ததுக்காண்டி எழுதுறேன். It was based on increasing order of atomic weight. இவரோட இதுவும் வந்து அட்டாமிக் மாஸ் வச்சு தான் இவரும் வந்து இந்த நியூலாண்ட் லா ஆஃப் ஆக்டேவ்ஸ் வந்து இவரும் வந்து அட்டாமிக் மாஸ் வச்சு தான் சொல்ல வந்தார். ஸோ இப்படி வந்து he arranged elements in increasing order of atomic weights இவர் வந்து எலமெண்ட்ஸ் வந்து இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் அட்டாமிக் வெயிட்ஸில் வச்சு அரேஞ்ச் பண்ணார். அண்ட் noted that every eighth element had properties similar to that of first element. ஓகேவா? அதாவது இவரோட நியூலாண்ட் லா ஆஃப் ஆக்டேவ்ஸ் வந்து ஒரு மியூசிக்கல் நோட் மாதிரி வந்து எல்லாரும் சொல்லுவாங்க. அதாவது நீங்கள் வந்து மியூசிக்கல் பியானோ கிளாஸ் அந்த மாதிரி ஏதாவது போனீங்கன்னா ஃபர்ஸ்ட் இது சொல்லி தருவாங்க, சாரி காமா பத நிசா. ஸோ நீங்கள் இதை எழுதி பாருங்களேன். ச ரி க மா ப த நீ சா. 1 2 3 4 5 6 7 8. ஃபர்ஸ்ட் இதுலேயும் சே தான் வருது, எயித் இதுலேயும் சே தான் வருது. ஸோ ரெண்டுமே வந்து சிமிலர். ஸோ இதே மாதிரியே தான் இவர் வந்து அட்டாமிக் எலமெண்ட்ஸை வந்து அட்டாமிக் வெயிட் ஆர்டரில், அதாவது இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் அட்டாமிக் வெயிட், ஃபர்ஸ்ட் சின்னதாக உள்ளது ஃபர்ஸ்ட், அடுத்து வெயிட் ஏற ஏற வந்து அது அப்படியே லாஸ்ட் அப்படியே வந்து உதாரணத்துக்கு வந்து ஒரே ஒரு செகண்ட். உதாரணத்துக்கு லித்தியம், பெர்லியம், போரான், கார்பன், நைட்ரோஜன், ஆக்சிஜன், ஃப்ளூரின், சோடியம். ஸோ இதை நீங்கள் வந்து கணக்கு போட்டு பாருங்க. 1 2 3 4 5
6 7 8. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டோட ப்ராப்பர்ட்டியும் இந்த 8th எலமெண்ட்டோட ப்ராப்பர்ட்டியும் வந்து சிமிலராக இருந்துச்சு. இந்த மாதிரி அட்டாமிக் வெயிட் ஆர்டர் வச்சு எலமெண்ட்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணும் போது இதுதான் வந்து நியூலாண்ட் லா ஆஃப் ஆக்டேவ்ஸ்ன்பாங்க. ஆக்ட்னா 8. ஓகேவா? இது வந்து உங்களுக்கு இப்போ நீங்கள் மாடர்ன் பீரியாடிக் டேபிள் பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு சிமிலராக தெரியும். இப்போ மாடர்ன் பீரியாடிக் டேபிளில் இந்த லித்தியம், சோடியம், பொட்டாசியம் இதெல்லாம் வந்து ஆல்கலைன் மெட்டல்ஸில் வரும். ஆல்கலைன் மெட்டல்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இதோட குரூப் வேலன்சி வந்து ஒன்றா இருக்கும். நம்ம ஆல்ரெடி மோல் கான்செப்டில் கூட லைட்டாக ஹிண்ட் மாதிரி கொடுத்துருப்பேன். ஸோ இதோட அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனில் ஒரு எலக்ட்ரான் தான் இருக்கும், இதுலேயும் ஒரு எலக்ட்ரான் தான் இருக்கும். ஸோ எலக்ட்ரான் வச்சு தான் மேக்ஸிமம் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் நம்ம டினோட் பண்ணுவோம். ஸோ வந்து இது ரெண்டத்தோட ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து சிமிலராக இருந்துச்சு. இது ஃபர்ஸ்ட் எலமெண்ட், 8th எலமெண்ட். அதே மாதிரியே அடுத்து மெக்னீஷியம், அலுமினியம், சிலிக்கான், பாஸ்பரஸ், சல்ஃபர், குளோரின், அந்த டைப் குளோரின், பொட்டாசியம், கால்சியம். ஓகே. அதே மாதிரி இது வந்து 1 2 3 4 5 6. ஆக்சுவலி இதுல இருந்து 1 எடுத்துக்கணும். 1 2 3 4 5 6 7 8. ஸோ இந்த சோடியமோட ப்ராப்பர்ட்டியும் பொட்டாசியமோட ப்ராப்பர்ட்டியும் வந்து சிமிலர். ஸோ இதே மாதிரியே இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் அட்டாமிக் வெயிட் இதோட கம்பேர் பண்ணும்போது இதுக்கு வெயிட் அதிகம். இப்படி இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் அட்டாமிக் வெயிட்ல வைக்கும் போது எவ்ரி ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டோட ப்ராப்பர்ட்டியை வந்து 8th எலமெண்ட் வந்து ரிப்பீட் பண்றதுனால இது வந்து நியூலாண்ட் லா ஆஃப் ஆக்டேவ்ஸ்ன்னு சொல்லி பேர் வச்சு அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் ஆஃப் பீரியாடிக் டேபிள் மாதிரி ஒரு ட்ரெண்ட் மாதிரி எலமெண்ட்ஸ் வந்து கிளாஸிஃபை பண்ணி வச்சுட்டாரு. பட் இதுல வந்து நிறைய மிஸ்டேக்ஸ் இருந்துச்சு. அதாவது இதோட டிமெரிட்ஸ் எல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு செகண்ட். இதோட டிமெரிட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த ஏபிடி சான்க்ரோட்டிஸ்க்கு வந்து டிமெரிட்ஸ்ன்னு ஒன்றும் கொடுக்கல, சும்மா ஜஸ்ட் இது வந்து நாட் வைட்லி அக்செப்டட்னு கொடுத்துட்டாங்க, அவ்வளோதான். அதோட முடிச்சுக்கிட்டாங்க. ஸோ வந்து அதுக்கு மேலே நம்ம வந்து படிக்க தேவையில்லை. பட் இதுக்கு டிமெரிட்ஸ் வந்து இருக்கு. ஸோ அதனால நம்ம வந்து லேர்ன் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நோபல் கேசஸ் and heavy metals do not follow this law. அதாவது நான் ஆல்ரெடி நான் இது முடிச்சுட்டு ஒரு வாட்டி சொல்றேன். அதை செகண்ட் வந்து this law seemed to be true only for elements up to calcium. இந்த லா வந்து எல்லா எலமெண்ட்ஸுக்கும் வந்து சூட் ஆகலை. கால்சியம் வரைக்கும் தான் வந்து இந்த லா வந்து வேலிடா இருந்துச்சு. அதுக்கு மேலே போக போக இந்த லா வந்து வேலிட் கிடையாது. ஓகேவா? ஸோ இந்த கால்சியம்ங்கிறது இங்கே வந்து ஹைலைட்டட் பாயிண்ட். சீம் டு பி ட்ரூ ஒன்லி ஃபார் எலமெண்ட்ஸ் அப் டு கால்சியம். கால்சியம் வரைக்கும் தான் இந்த லா வந்து உண்மை. அதுக்கு மேலே வந்து அந்த எவ்ரி ஃபர்ஸ்ட் எலமெண்ட் 8th எலமெண்ட்டோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து சிமிலராக இருக்கும்னு சொல்றது கால்சியம்க்கு மேலே உள்ள எலமெண்ட்ஸ்க்கு வந்து ஒர்க் அவுட் ஆகலை. அதே மாதிரி இவரோட இது வந்து நோபல் கேஸ் இதுக்கெல்லாம் வந்து ஒத்து வரல. ஏன்னு வந்து இப்போ பார்ப்போமே. இப்போ இந்த கீழே வந்து என்சிஆர்டியில் இங்கே ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க பாருங்க. இது 1 2 3 4 5 6 7 8. ஸோ அது மாதிரி
இதுக்கப்புறம் இது 1 2 3 4 5 6 7 8. ஸோ இப்படி போகுது. ஓகேவா? ஸோ வந்து இப்போ நீங்கள் இதில் பாருங்க, ஃப்ளூரினுக்கு அடுத்தது நியான் தான் வரணும். நியானுக்கு குளோரினுக்கு அடுத்தது சல்ஃபர், குளோரின், ஆர்கான் தான் வரணும். ஆர்கானுக்கு அப்புறம் தான் வந்து இவர் வந்து இந்த இடத்துல வந்து நோபல் கேஸஸே வந்து இன்க்ளூடே பண்ணல. நீங்கள் மாடர்ன் பீரியாடிக் டேபிள் படிச்சிங்கன்னா தெரியும், ஃப்ளூரினுக்கு அடுத்து நியான் வரும், குளோரினுக்கு அடுத்து ஆர்கான் வரும். அதெல்லாம் இவர் இன்க்ளூடே பண்ணல. அது அவர் சப்போஸ் இந்த இடத்துல வந்து நியான் இன்க்ளூட் பண்ணால் அதான 8th எலமெண்ட் ஆயிரும். ஸோ இதுக்கும் நியானுக்கும் சம்மந்தமே கிடையாது. பட் அவர் வந்து நோபல் கேஸஸே இன்க்ளூட் பண்ணாமல் வந்து இந்த மாதிரி ஒரு ஃபார்மை வந்து கொண்டு வந்துட்டாரு. அது வந்து மொதல் தப்பு. செகண்ட் வந்து இதெல்லாம் வந்து கால்சியம்க்கு வரைக்கும் தான் ட்ரூவாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நோபல் கேஸ் இன்க்ளூட் பண்ணாமல் வச்சா கூட அந்த ப்ராப்பர்ட்டிஸ் வந்து எவ்ரி ஃபர்ஸ்ட் எலமெண்ட் 8th எலமெண்ட்டுக்கும் அது வந்து மிஸ்மேட்ச் ஆச்சு. ஸோ அதனால இந்த லா வந்து ஃபர்தராக அப்படியே டிக்ளைன் பண்ணிட்டாங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் வந்து ஃபெயிலியர் மாடல். ஸோ வந்து என்சிஆர்டி ஹைலைட் மட்டும் பண்ணிடட்டா? ஓகே. John Alexander Newlands proposed the law of octaves. Okay. He arranged elements in increasing order. வேற கலர் மாத்திக்குமா? Arranged elements in increasing order of their atomic weights had a similar to that of first element. இதில் வந்து இம்பார்ட்டண்ட்டாக நான் வச்சுக்கிறது, நியூலாண்ட் law of octaves seem to be true only for elements up to calcium. ஓகேவா? ஸோ இது வரைக்கும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டா போதும், நியூலாண்ட் லா ஆஃப் ஆக்டேவ்ஸ். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் லாஸ் பார்த்துடலாமா? நெக்ஸ்ட் லா வந்து லோத்தர் மேயர் கர்வ். ஓகே.